தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள காலையிலேருந்து ஒரு ஜாம்பி கூட்டம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு, கடிச்சிக்கிட்டே இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு போய் பார்த்தா, மனுஷன் தலையில ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டாராம். ஒரு கர்ச்சீஃப் கட்டினதுக்கா இவ்வளோ பெரிய அக்கப்போரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையும் நம்மளது. அது என்ன சம்பவம் அப்படின்றதும், உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் சர்க்குலேட் ஆயிருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்மளோட வன்னியரசனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சம்பவம்னு பார்த்தா அவர் மோடிஜி அவர் பற்றி சொன்ன ஒரு கருத்து தான். அது என்ன அப்படின்றதையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாகவே வந்து நோ ட்ரக் அப்படின்றதுக்கான மேரத்தான் நடந்துட்டுருக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூரில் நேற்று ஒரு மேரத்தான் நடந்தது. ஸோ எல்லா ஊர்லேயுமே வாரங்கள் சண்டேஸ் இது நடந்துட்டுருக்கு. அண்ட் நேற்று வந்து நிறைய குழந்தைகளும் நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது நியூஸ்லலாம் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியவங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆர்வமாக வர்றது ஓகே. சின்ன சின்ன குழந்தைகளும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைகள் கிட்ட கேட்கும்போது எதுக்காக இது மேரத்தான் தெரியுமா அப்படின் போது, ஆமாம் அண்ணாமலை அண்ணா சொன்னாங்க, எங்களெல்லாம் ஓட சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து இது ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஓட சொன்னாங்க அப்படின்னு சின்ன குழந்தைகள், அந்த மழலை குழந்தைகள் சொல்றதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ட்ரக் அடிக்டாலாம் யாரும் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் இந்த மேரத்தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது, இந்த பிஞ்சு குழந்தைங்க சொல்றதை கேட்டாவது கொஞ்சம் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க, போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க திருந்துவாங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அதற்கு அந்த குழந்தைகள் முன் வந்து அந்த பிஞ்சு காலுங்க ஓடுறதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க பெற்றோருக்கு நம்ம பெரிய ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜென்டில் பேரண்டிங் அப்படின்ற பேர்ல குழந்தைகளை திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், நாங்களும் திட்ட மாட்டோம், டீச்சர்ஸையும் திட்ட விட மாட்டோம் அப்படின்ற பேர்ல குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாம ஒரு வேற ஒரு வேர்ல்டுல வாழ்ற மாதிரி இருக்கு. எப்ப பாரு போனை கொடுத்துட்றாங்க. யாரும் அந்த குழந்தைங்களை திட்ட மாட்டாங்க, அந்த குழந்தைங்களும் போனை விட்டு வெளியே வர்றதில்ல. அப்படி ஒரு மாதிரி ஜென்டில் பேரண்டிங்ன்ற பேர்ல குழந்தைகளுக்கு ஏமாற்றம்னா என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு சிலர் குழந்தைகளை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா வளர்த்துட்டு இருக்காங்களேன்ற வருத்தம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சில பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை எதற்காக அண்ணாமலை அண்ணா முன்னெடுக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் இல்லாம நாளைக்கு வர தலைமுறையினர்கிட்டையும் இதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு அண்ணாமலை சார் தான் இதை நம்ம கூப்பிட்டுருக்காரு, இது எதுக்காக அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம ஊருக்குள்ள ட்ரக்ஸ் இருக்கக்கூடாதுக்காக இந்த மேரத்தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு இந்த குழந்தைகள் வளர்ந்து நம்மளோட நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க. இன்னைக்கே ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு அப்படின் போது இவங்க நாளைக்கு ஒரு நல்ல சமுதாயமா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்கும் சரி, அந்த பெற்றோர்களுக்கும் சரி, இந்த மேரத்தானை முன்னெடுத்த வி த லீடர் ஃபவுண்டேஷன் இயக்கத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லியாகணும். அண்ட் அடுத்ததான் நம்மளோட வன்னியரசன் சமூக நீதி பேசுற வன்னியரசனை போட்டு எல்லாரும் வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அவர் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பத்தி பேசியிருக்கார். என்ன அப்படின்னா இந்த நீட் போராட்டம் அப்படின்றது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறமா மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாரு. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கட்சிகளுக்கெல்லாம் முடியக்கூடாது இல்லையா? அதனால அவங்க அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இந்த நீட் அப்படின்றத கொண்டு வந்து எங்களோட சமுதாய மக்கள் வந்து படிக்க விடாம பண்ணிட்டாரு மோடி, அதனால மோடியும் சேர்ந்து பதவி விலகணும் அப்படின்னு இருக்காரு. அண்ணன் நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம எப்போதும் போல ஏதோ ஒரே ஒரு அரசியல பிடிச்சு பேசிட்டு போக வேண்டியதானே. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த குளறுபடி நடந்ததுனால தான் தர்மேந்திர பிரதான பதவியிலேருந்து விலகி வச்சிருக்காரு மோடி. ஆனால் நீங்க என்னென்ன பண்ணீங்க? இந்த வேங்கை வயல் அப்படின்றத நாங்க இன்னும் மறக்கவே இல்லை. வேங்கை வயல் அப்படின்ற இடத்துல வந்து மனித கழிவை குடிக்கிற குடிநீர் தொட்டியில வந்து கலந்தாங்க. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க கூட்டணியில இருந்தீங்களே திமுக கட்சி, அவங்க கிட்ட நீங்க அதை பத்தி பேசுனீங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? இல்லைன்னா உங்க திருமாவளவன் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லைன்னா அன்னைக்கு அவர் பதவி விலகினாரா? எதுக்கு வந்து நீங்க இவரை மட்டும் மோடி ஐயாவை மட்டும் இப்ப பதவி விலக சொல்றீங்க? அப்ப அன்னைக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பேசல, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. அண்ட் அது மட்டுமாங்க, அண்ணன் இன்னொரு விஷயத்தையும் மறந்துருப்பாரு. அவர் ரொம்ப காலமா வந்துட்டு இந்த ஈழத்து மக்களுக்காக நாங்க பேசுவோம், ஈழத்து மக்களுக்காக நாங்க போராடுவோம் அப்படின்னு. ஆனால் அதே அவர் பார்த்தோம் அப்படின்னா ஈழப்படுகொலை நடந்திருக்கும் போது எல்லா நடிகர் நடிகைகிட்டும் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா ஈழத்து மக்களை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்க, இதை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட சினி ஸ்டார்ஸ் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் அவர்கள் அதுக்கு கையெழுத்து போடல அப்படின்றதும் அந்த காலகட்டத்திலே வன்னியரசு பதிவு பண்ணாரு. எல்லா நடிகர்களும் அதுக்கு கையெழுத்து போட்டாங்க, ஆனா விஜய் அவர்கள் போடல அப்படின்னு வருத்தப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் கூட கூட்டணி கட்சியில அமைச்சர் பதவியில இருக்கீங்க. அண்ட் அது மட்டுமா, ஈழத்து மக்களை கொன்னதுல ஸ்ரீலங்காக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு காங்கிரஸ்க்கும் பங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நம்ம தொப்புள் கொடி உறவுகளை குவிச்ச அந்த காங்கிரஸ் கூட
தாவேகா கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி கூட சமூக நலம் பேசுற விசிகா கூட இருக்குது. அப்போ இதுல நாங்க நம்பிரணும் இல்லீங்களா? நீங்க சமூக நீதிக்காக பேசுவீங்க, வேங்க வேலுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க, அன்னைக்கு பதவி விலகணும்னு யாரையும் கேட்க மாட்டீங்க. எப்போதுமே இப்படிதான் அரசியல் பண்ணுவீங்க. அது ஜாதிய வச்சு, மதத்தை வச்சு இப்படியே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க சமூகத்துக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க சார். கேட்டா நான் என்னோட சமூகத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றீங்க இல்லையா? நல்லா படிச்சு நல்லா வேலையில இருந்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நம்ம எத்தனையோ இடங்கள்ல பார்த்திருக்கோம். இப்பவும் ஆணவ படுகொலை நடக்கிறது நம்ம பார்க்கோம். உடனே இவங்க போய் போராட்டத்துக்கு போறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அங்க போய் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட, தம்பி நீ நல்லா படி, படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போ. அப்போ உன்னை யார் வேண்டான்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். சோ உன்னோட தரத்தை நீ உயர்த்தி கொண்டு வா. அதை விட்டுட்டு அடங்க மறு அத்து மீறு இப்படின்றத மட்டும் சொல்லி இப்படிதான் சார் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவா செய்வாங்க? நீங்க என்ன சார் பண்ணீங்க? வேங்கை வேல் அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? திருமாவளவன் அவர்களை பதவி விலக சொன்னீங்களா? இப்ப மோடி வந்து சொல்றீங்களே உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பயப்படும். ஏன்னா மோடி அவர்களோட டிப்ளமேட்டிக்கான டிசிஷன். பல நாடுகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடக்கும். ஆனால் அந்த 2 நாடுகள் கிட்டயும் பேசுற தகுதி நம்ம இந்தியாவுக்கு இருக்கும். மத்த நாடுகளுக்குள்ள இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் ரஷ்யாவுக்கும் போயிருக்காரு, உக்ரைனுக்கும் மோடி அவர்கள் போயிருக்காரு. 2 நாட்டுகிட்டயும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. பல நாடுகள் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா எந்த கப்பலும் வெளியே வர முடியாம இருந்தது. ஆனால் ஈரான் வந்து அதுக்கு உதவியான நாடுகள் சைனாவுக்காகவோ இல்ல ரஷ்யாவோ அவங்களோட கப்பல்களை விட்டாங்க. அதே மாதிரி இந்தியான்ற ஒரு நாட்டோட கப்பலையும் விட்டாங்க. இத்தனைக்கும் இந்தியா நடுநிலைமையா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் இந்தியா மேல ஒரு மத்த உலக நாடுகள் மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. மோடி அவர்கள் இந்த நாட்டை எப்படி வழி நடத்துறார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா இங்க உள்ள இருந்தே நம்மளுக்குள்ள அடிச்சிட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே? அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்வு. ஐய்யய்யோ! கர்ச்சீஃப கட்டிட்டாரே, தலையில கர்ச்சீஃப கட்டிட்டாரே அப்படின்னு சொல்லி தலையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். அது யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். இதற்கு வந்து நம்மளோட அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அங்க போயிருக்காரு. அப்துல் கலாம் மெமோரியல் பிளேஸ்ல போயிட்டு வழிபாடு நடத்திருக்காங்க. அது அவங்க சைடுல இந்த துவா அப்படின்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல அவரும் கலந்துக்கிறார். ஸோ அங்க அவர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அவர் கூட வந்து அங்க நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட குடும்பத்தினர் இருக்காங்க. அப்புறம் ஒரு மத வழிபாடு குருன்னு நினைக்கிறேன் ஒரு பெரியவர் இருக்காரு. இவரும் நம்ம அண்ணாமலை அண்ணனும் அங்க பக்கத்துல எல்லாரும் சேர் போட்டு தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அங்க ஒரு பெரியவர் சொல்றாரு, தலையில ஏதாவது வைங்க அப்படின்றாரு. அது நம்மளால அந்த வீடியோல தெளிவா பார்க்க முடியுது. அதற்கப்புறம் தான் அண்ணாமலை அண்ணா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கட்டினார். அதை உடனே பார்த்துட்டு ஐயோ என்னது இது அண்ணாமலை கர்ச்சீஃப் எடுத்து கட்டிட்டாரு, அன்னைக்கு என்ன சொன்னாரு மத நம்பிக்கை எல்லாம் வீட்டுல வச்சு பூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு கர்ச்சீஃப் எடுத்து கட்டினாரு அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, நான் ஹிந்துவா இருக்கேன், என் மத நம்பிக்கை இருக்கு, அதை நான் எல்லார்கிட்டயும் போய் திணிக்க மாட்டேன், ஏன் மத நம்பிக்கையை நான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வருவேன், அதுக்காக மத்த மதத்தை நான் காயப்படுத்துவேன்னு அவர் என்னைக்குமே சொல்லலையே. அண்ட் மோர் ஓவர் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஸ்கல் கேப் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு, இப்ப ஏன் அவர் பண்றாரு அப்படின்றாங்க. அதாவது ஒரு சிலர் இந்த அரசியல் ஸ்டண்ட்டுக்காக பண்றாங்க இல்லையா? எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுக்காக உடனே போயிட்டு அங்க மசூதியில போய் நாங்க ப்ரே பண்ண போறோம், இல்லைன்னா வந்துட்டு இது நோன்பு கஞ்சி கொடுக்க போறோம், இல்ல நோன்பு கஞ்சி குடிக்க போறோம் இப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றது. ஸோ அரசியல் லாபத்திற்காக, அதாவது எலெக்ஷன் நடக்கிற டைம்ல போய் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க இல்லையா? அந்த ஸ்டண்ட் எனக்கு வராது அப்படின்னார். ஆனால் இன்னைக்கு நடந்தது ஒரு அரசியல் நிகழ்வு கிடையாது. நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து தந்த ஏவுகணை நாயகன் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம எல்லாரும் போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். இந்த இடத்துல போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் அங்கிருந்து அந்த பெரியவர் சொல்றாரு இல்லையா, இதை போடுங்க அப்படின்றார். அது அந்த பெரியவரோட வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை. அங்க போகும்போது ஓ இந்த இடத்துல இது அவங்களுக்கு அந்த இறந்து போனவங்களுக்கு இது கொடுக்கிற மரியாதை அப்படின்றாங்க. ஸோ அதுக்காக தான் பண்ணாரே தவிர பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் கேவலமா எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க இல்லையா, அதை அவர் பண்ணல. அண்ட் இன்னொன்னு ஏன் நீங்க நோட் பண்ணவே இல்லை, அவர் தலையில கர்ச்சீஃப் கட்டினது அப்படி நோட் பண்றீங்களே, அவர் விபூதி வச்சிருந்தார், அதை பார்த்தீங்க தானே? விபூதி வச்சிருந்திருக்காரு. முஸ்லிம்ஸ் அந்த கைகளை விரிச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கை கூப்பி வணங்குவோம் இல்லையா? அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு தானே இருந்தாரு. அவர் தலையில கர்ச்சீஃப் கட்டியிருக்காரு, நெத்தியில அவர் திருநீர் வச்சிருக்காரு, கையை வணங்கி வழிபடுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஸோ இங்க அவர் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், அவர் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நான் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காகலாம் ரிலீஜியஸை வச்சு ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு. இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் கிடையாது. இது நம்மளோட நாட்டோட ஒரு சிறந்த குடிமனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அந்த மரியாதை கொடுக்க போன இடத்துல அங்க இருக்கிற ஒரு மத குருவோ இல்ல பெரியவரோ சொல்றாரு, இதுதான் எங்களதுல மரியாதை, இதை பண்ணுங்க அப்படின் போது அந்த மதத்து மேல இருந்த மரியாதைக்காக அவர் பண்றார். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நமக்கு நம்பிக்கை இருந்தா நம்ம அதை பண்ணலாம், பண்ணாம போலாம். ஆனால் மத்தவங்களோட நம்பிக்கையை உடைக்கிற உரிமை நமக்கு கிடையாது. சோ அங்க அந்த வழிபாடு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. அதனால அவர் பண்ணியிருக்காரு. மோரோவர் இது நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு குடுத்த மரியாதை. அவர கண்டிப்பா நம்ம எல்லாருமே நினைவு கூறணும். அவர் எப்படிப்பட்ட மனிதர்? அப்துல் கலாம் ஐயாக்கு ஜனாதி பதவி குடுக்கும்போது, அவர்கிட்ட வந்துட்டு பாதுகாப்பு துறையில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. என்ன அப்டின்னா, "சார் நீங்க உங்க ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு 150 பேர கூட்டிட்டு வரலாம் சார்" அப்டின்றாங்க. அந்த விழாவ பார்க்கறதுக்கு அப்டின்னு. அப்ப ஐயா என்ன சொல்றாரு அப்டின்னு பார்த்தோம்னா, என் ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு 25 பேர் அந்த விழாவுக்கு வருவாங்க. அது போக ஒரு 100 இளைஞர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்டின்றாங்க. ஆனால் பாதுகாப்பு படையினர் என்ன சொல்றாங்கன்னா, "எங்க புரோட்டோகால்ல அப்டிலாம் கிடையாது சார். உங்களோட ஃபேமிலி அப்டின்னா அலோவ் பண்ணுமே தவிர, இளைஞர்கள் ஏதோ ஒரு 100 இளைஞர்கள எங்களால விட முடியாது" அப்டின்னாங்க. அப்ப ஐயா என்ன சொன்னார் அப்டின்னா, "அப்படி என் நாட்டு இளைஞர்கள நீங்க விட முடியாதுன்னு சொன்னா, எனக்கு அந்த ஜனாதி பதவியே வேண்டாம். என் மக்களையே நம்ப மாட்றேன்றீங்களே, அப்புறம் எனக்கு எதுக்கு அது?" அப்டின்றாரு. அப்போ அவங்க அவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல சார் உங்க ஃபேமிலி மட்டும் தான் அலோவ்ட். ஃபேமிலின்றத தாண்டி என் நாட்டுக்கு என் இளைஞன் ரொம்ப முக்கியம். அவன் எனக்கு கண்டிப்பா வேணும்" அப்படின்னு சொன்னாரு. இளைஞர்கள் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்த ஒரு மனிதர் யார் அப்டின்னா, அப்துல் கலாம் ஐயா. அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு இளைஞர்கள் மேல. நம்ம நாட்ட அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி கொண்டு போவாங்க இந்த இளைஞர்கள் அப்படின்னு எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தார். நம்ம மேல எவ்வளவோ கனவு கண்டார். நம்மள கனவு காணுங்கன்னு சொன்னாரு. ஆனால் சின்ன வயசுல இருந்தே நமக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாதனால நடிகன் பின்னாடி ஓடுனோம். திரையில பார்க்கிறது தான் வந்து உண்மைன்னு நெனச்சோம். பார்டர்ல நமக்காக கஷ்டப்படுற வீரன பத்தி நமக்கு தெரியாது. அப்படி அவன் வீரன் கஷ்டப்படுறான் அப்படின்றதே நம்ம அமரன் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இளைஞர்கள் அரசியல் படிக்கணும். அரசியல் பேசணும். அரசியல பத்தி அவங்களுக்கு தெரியணும். ஆனால் அப்படி ஒரு சில இளைஞர்களும் நம்ம அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் ஐபிஎஸ்ஸாவே சூப்பரா வாழ்ந்திருக்கலாங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல கிரேட் இருந்தது. அந்த பேர கேட்டாலே உள்ள ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. அவரால சூப்பரா லைஃப்ப லீட் பண்ணியிருக்க முடியும். நாட்டுல நடக்கிற அவலங்கள பார்த்து அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர குறை கண்டுபிடிக்கணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. நாளைக்கு நல்லது பண்ணணும், அரசியலுக்கு வந்து மக்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சா கூட, ஐயய்யோ! நம்ம நல்லது பண்ணா கூட ஒரு கூட்டம் நம்ம மேல மத சாயில பூசும், ஜாதி சாயில பூசும். என்ன பண்ணாலும் இவனுங்க நம்மள நல்லது பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லவங்க யாருமே நாளைக்கு அரசியல் வரமாட்டாங்க. நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அன்னைக்கு அவ்ளோ நம்பினாரு. இளைஞர்கள் தான் இந்த நாட்ட தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு. காமராஜர் ஐயாவ தோக்க விட்டுட்டோம். அப்துல் கலாம் ஐயா ஆசைப்பட்ட மாரி இளைஞர்கள் அவங்க முன்னேறி வரமாட்றாங்க. அடுத்ததா நம்மளோட அண்ணாமலை அவர்கள் வந்து சரி இளைஞர்கள வச்சு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரையும் நான் மட்டம் தட்டுவேன். அவரையும் நான் வந்து என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இந்த ஜாதி அரசியல், மத அரசியல விட்டு வெளி உலகத்துக்கு வாங்க. யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு உலக அரசியல் பாருங்க. ஜியோ பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம நாடு எப்படிப்பட்ட ஒரு சேஃப் கண்ட்ரியா நம்ம இருக்கிறோம். மத்த நாடுகள் வந்து இப்ப நம்ம ஸ்ரீலங்காவாகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், அமெரிக்காவோட கைக்கூலியா நின்னு அடிமை மாதிரி அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போறாங்க. இப்படி இருந்தும் அந்த நாட்டுக்கு பஞ்சம். அவங்க முன்னேற மாட்றாங்க. ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் நல்ல தலைவர்கள் இருக்கிறனால தான். அந்த தலைவர்களை உருவாக்க வேண்டிய கடமைகள் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குல்லா போட்டுட்டாரு, திருநீர் வச்சுட்டாரு, இப்படி எல்லாம் வந்து அரசியல் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மத சாயில வச்சு அண்ணாமலை அவர்களை வெறுத்துருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல அண்ணாமலை அவர்களோட உண்மையான சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும். அவர் என்ன பண்றார், எதற்காக பண்றார் அப்படின்றது தெரியும். நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுப்போம். இந்த மாதிரி மத அரசியல் பூசணும், அவர் மேல ஒரு மத சாயத்தை பூசி அவரை பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்றதா உண்மை. சோ இந்த சம்பவம் குறித்து இந்த கர்ச்சீஃப் கட்டினதால ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.